நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், ஸ்டெம்பர் பாலில் ஸ்விங் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு டவுட்டு தான். என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்விங் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டெம்பர் பாலை பொறுத்த வரைக்கும் அந்த பாலில் சீம் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று எந்த பக்கம் அடிக்குது அப்படின்றத ஜட்ஜ் பண்ணணும். ஏன்னா காற்று சப்போஸ் உங்களுக்கு உங்களோட ரைட் சைடில் அடித்தது அப்படின்னா கண்டிப்பாக பாலை மூவ் பண்ணலாம். சப்போஸ் லெஃப்ட் சைடில் அடித்தாலுமே பாலை மூவ் பண்ணலாம். அதுக்கு முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிலீசிங் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நீங்கள் இன்ஸ்விங் போடும்போது உங்களோட ஹேண்ட்ஸ் எங்கே இருக்கணும், அவுட் ஸ்விங் போடும்போது எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக பாலில் ஸ்விங் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிலீசிங் பாயிண்ட் தான். இன்ஸ்விங் போடும்போதும் உங்களோட கை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அவுட் ஸ்விங் போடும்போது லைட்டாக ஒய்டராக இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலோட இந்த சீமை நீங்கள் பிடிக்கும்போது இன்ஸ்விங் பண்ணும்போது லைட்டாக இப்படி இருக்கிற சீமில் லைட்டாக அக்ராஸாக இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கணும். உங்களோட கை நேராக இருக்கணும், சீம் மட்டும் ஃபைன் லெக்கில் இருக்கணும். அவுட் ஸ்விங் போடும்போது இங்கே இருக்கிற சீமை லைட்டாக இந்த மாதிரி அக்ராஸாக திருப்பிட்டு உங்களோட கை இந்த மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது அவுட் ஸ்விங்க்கு ஒய்டராக இருக்கணும், இன்ஸ்விங்க்கு கொஞ்சம் க்ளோஸராக இருக்கணும்.